புரட்சித் தலைவர் ஒருமுறை முக்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்றார். அங்கு ஒரு நெடுஞ்சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் வழியில் ஒரு சாலை விபத்தில் கார் சேதமாகி கிடப்பதை பார்க்கிறார். உடனே தன் காரை நிறுத்தச் சொல்லி அருகே சென்று பார்க்கையில் உள்ளே ஒருவர் குற்றுயிராக கிடப்பதை பார்த்து அந்த நபரை தன் காரிலேயே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். நிகழ்ச்சிக்கோ நேரமாகிவிட்டது. எம்ஜிஆருடன் இருந்தவர்கள் எவ்வளவோ சொல்லியும் பிடிவாதமாக அடிபட்டவருக்கு உதவி செய்துவிட்டுத்தான் அடுத்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக சென்றார். அந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக சென்றதற்கு சபையில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நடந்த சம்பவத்தை விவரித்து சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய புரட்சித் தலைவர், ஒரு விபத்து நடந்துவிட்டது, யாருக்கும் உதவிக்கு வரவில்லை, சாலையில் சென்ற கார்கள் எல்லாம் நிற்காமல் விரைகின்றன. ஆனால் இப்படி ஒரு விபத்து நடந்தால் தங்கள் உறவினர்களோ நண்பர்களோ அடிபட்டு கிடப்பது போல் நினைத்து ஓடோடி வந்து உதவி செய்யும் மனிதாபிமானம் வேண்டும் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி பெருமையோடு சொல்கிறார். அப்படி அவர் பேசிய பொழுது அரங்கமே எழுந்து நின்று எழுப்பிய கரவோசை அடங்க வெகு நேரமானது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனிதநேயம் வெளிநாடுகளிலும் ஓங்கி ஒலித்ததை பார்க்கும் பொழுது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனிதநேயம் என்றால் புரட்சித் தலைவர் தான்.